இப்போதான் விஜய் வந்திருக்காரு. ஆனால் கண்டிப்பாக இது சட்டம் ஒழுங்கு வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கணும், நல்லது நடக்கணும். இப்போ அந்த அவங்க இப்போதாங்க வந்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 50 வருஷமா இருந்தாங்கல்ல, அவங்க ஆட்சியில நடக்காததெல்லாமா இப்ப இந்த ஆட்சியில நடந்துச்சு. நல்லா சிந்திச்சு பார்க்கணும். நம்ம விஜய் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா எல்லாத்தையும் ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தானே வந்திருக்காரு. விஜய் பத்தி எல்லாம் யாரும் குறை சொல்ல முடியாதுங்க. ஐயோ வந்து 12 நாள் தாங்க ஆகுது. சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? போன ஆட்சிக்கு இந்த ஆட்சிக்கு என்ன வித்தியாசம்? போன ஆட்சி பரவாயில்ல, போன ஆட்சியோட இது பரவாயில்ல நினைக்கிறேன். பரவாயில்ல, இந்த பிரச்சனை நல்லா இருக்கு. இனிமேல் அடுத்த ஆட்சி, இந்த ஆட்சி, அடுத்த ஆட்சி அது வரும். போன ஆட்சியை விட இந்த ஆட்சி கொஞ்சம் பரவாயில்ல. இவங்களால வந்து கண்ட்ரோல்ல இல்லைனாலும் இப்போ ஒரு பயம் இருக்கு. ஒரு நல்ல ஒரு சட்டத்தை அமலுக்கு கொண்டு வராரு. தமிழ்நாட்டுக்கு ஒரு சட்டத்தை வந்து கடுமையான ஒரு சட்டத்தை வந்து எடுத்துன்னு வராரு. நடந்துக்கிட்டு தான் இருக்கு, எல்லாம் பண்ணிட்டு தாங்கிறாங்க. எல்லா ஆட்சியும் நடக்கிறது தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா இது பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். அவர் வந்து இன்னும் 1 மந்த் கூட ஆகலைல்ல. அப்படி அவர் இது பண்ணாமல் இருந்தால் நம்ம வந்து அவரை தப்பாக சொல்லலாம். அவர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிருக்காரு. டக்குன்னு எல்லாத்தையுமே எடுத்து கவுட்டெல்லாம் பண்ண முடியாது இல்லையா? அதெல்லாம் கண்டிப்பாக அவர் பண்ணுவார். மக்கள் ரொம்ப நம்பிக்கையாக இருக்காங்க, கண்டிப்பாக பண்ணுவார். தண்டனை கண்டிப்பாக உண்டு, தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை உண்டு. அது இந்த மாதிரி விஷயத்தில் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். அது வந்து தயவுசெய்து தூக்கு தண்டனையாக மாற்றணும் அப்படின்ட்டு ஒரு பயம் வரும். அப்படி பயம் வந்தாதான் யாருமே ஒரு தப்பு செய்ய மாட்டாங்க. அது தப்பு தான். இந்த மாதிரி செய்யறவனுக்கு தண்டனைன்றதை விட இன்னும் பயங்கரமான தண்டனை கூட கொடுக்கலாம். மரண தண்டனைன்றதை விட ஒரு 1 ஹவர்ல அதை விட கொடுமையான தண்டனையை கொடுக்கணும். இப்போ இந்த டிவி காட்சியில சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? இப்போதான் விஜய் வந்திருக்காரு. ஆனால் வந்து ஒவ்வொரு விஷயமும் இப்போ தான் அவர் வந்து மூவ் பண்ணி நடத்திட்டு இருக்கணும். சட்டம் ஒழுங்குன்றது வந்து இப்போ டக்குன்னு எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அவரும் வந்து வேலை நிறையா இருக்கும். ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு ஃபைலை எடுத்து பார்க்கணும் இல்லைங்களா? அதெல்லாம் ஒவ்வொன்றும் கரெக்டாக மூவ் பண்ணுவார்னு எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. நான் இதே முன்னாடி ஒரு பேட்டியில் நான் சொல்லியிருக்கேன் டிவிக்கை பற்றி. ஜெயிப்பார், வின் பண்ணுவார், கண்டிப்பாக முதலமைச்சர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் நான் சொன்னது என்ன, நானும் சொல்ல பொதுவாகவே மக்கள் ஆடியன்ஸ் எல்லாருமே சொன்னதுனால அவர் வந்து ஜெயிச்சிட்டாரு. ஆனால் கண்டிப்பாக இது சட்டம் ஒழுங்கு வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கணும், நல்லது நடக்கணும். இப்போ அந்த ரேப் மேட்டர்லாம் நிறைய வருது. அதெல்லாம் வந்து ப்ளீஸ் சார் தயவுசெய்து நீங்கள் வந்து அதெல்லாம் கரெக்டாக மூவ் பண்ணி எல்லா ஃபைலும் எடுத்து அவங்களுக்கு என்ன உரிய தண்டனையை கண்டிப்பாக கொடுக்கணும். இப்படி அவர் மூவ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்பும் கரெக்டாக எடுத்தாருன்னா கண்டிப்பாக அடுத்த 5 வருஷத்துக்கும் நம்ம இளைய தளபதி தான் இருப்பார். அந்த நம்பிக்கை இருக்குது மக்கள்கிட்ட. மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய நம்பிக்கையே விஜய் கண்டிப்பாக அது எந்த காரணத்தை கொண்டும் உடைக்க வேண்டாம். அதுக்கு வந்து இவர் எல்லாமே மூவ் பண்ணணும். ஏன்னா இப்போ நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறாங்க இல்லையா, இவர் ஆட்சிக்கு வந்து இப்போவே எப்படி இருக்கு, போன ஆட்சி தான் எப்படி இருக்குன்னா இந்த ஆட்சியும் இப்படி தான் நடக்கு, மாற்றம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது ஓகே தான், எல்லாருமே சொல்கிறது கரெக்டு தான். அவர் வந்து இன்னும் 1 மந்த் கூட ஆகலைல்ல. இப்போ 1 மந்த் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து ஓகே அவர் எதுவும் பண்ணல அப்படிங்களாம். ஏன்னா இப்போ கட்சியை பொறுத்த வரைக்கும், டிவிக்கு கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சியில் என்னென்ன இப்போ நடந்துட்டு இருந்தால் அவருக்கே என்ன நிறைய விஷயம் தெரியாது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒவ்வொரு ஃபைல் எடுத்து பார்த்தா ஒரு எம்எல்ஏக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஏது பண்ணியிருக்காங்க எடுத்து பார்த்தா மட்டும்தான் தெரியும். அவர் இன்னும் அதுக்கான சொல்யூஷன்னா அவர்கிட்ட கைக்கு நிறையா வரல. அப்படி அவர் இது பண்ணாமல் இருந்தால் நம்ம வந்து அவரை தப்பாக சொல்லலாம். அவர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிருக்காரு. டக்குன்னு எல்லாத்தையுமே எடுத்து கவுட்டெல்லாம் பண்ண முடியாது இல்லையா? அதெல்லாம் கண்டிப்பாக அவர் பண்ணுவார். மக்கள் ரொம்ப நம்பிக்கையாக இருக்காங்க, கண்டிப்பாக பண்ணுவார். ஓகே, இப்போ நடந்துகிட்டு இருந்த சம்பவத்துக்கெல்லாம் எந்த மாதிரியான தண்டனைகள் கொடுத்தா நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம தமிழ்நாட்டில் வந்து தூக்கு தண்டனை இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லா மக்களுக்குமே ஆதங்கமாக இருக்குது. சின்ன குழந்தைங்களை ரேப் பண்ணுறதுக்கு, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க 2 வயசு குழந்தைங்களை இப்போல்லாம் ரேப் பண்ணிட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு வந்து விஜய் இது வரைக்குமே டிஎம்கே இருக்கட்டும், ஏடிஎம்கே இருக்கட்டும், எனி வேறு கட்சியாக இருக்கட்டும், எதுவுமே சரியான ஸ்டெப்பு எடுக்கலை. இவர் டிவிக்கு ஆட்சியில் மட்டும் இளைய தளபதி விஜய் அவர்கள் வந்து கண்டிப்பாக இதுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும். அது வந்து கண்டிப்பாக என்ன தண்டனை, தூக்கு தண்டனையாக தான் இருக்கணும். அப்படி கொடுத்தால் மட்டுமே அடுத்த ஜெனரேஷனில் கண்டிப்பாக இந்த மாதிரி வாய்ப்பு நடக்காது, அதிக பெண்களுக்கு பாதிப்பு வராது. தயவுசெய்து விஜய் சார், உங்களுக்கு நான் விஜய் சார்னு கூட நான் உங்கள்கிட்ட சொன்னதில்லை. அந்த மீடியாவில் நிறைய மீடியாவில் நான் உங்களை டிவிக்கு ஆட்சி பற்றி சொல்லியிருக்கேன். என் நண்பர் தான் சொல்லியிருக்கேன் விஜயை. அதனால என் நண்பன் கண்டிப்பாக இதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக கொடுப்பாரு. எனக்கு தெரிஞ்சு தூக்கு தண்டனை கொடுக்குறது பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய விருப்பம் சரி, மக்கள் விருப்பம் சரி. எவ்வளோ தாய்மார்கள்லாம் கவலைப்படுறாங்க. இப்போ கூட ரீசெண்டாக நான் கேள்விப்பட்டேன், ஏதோ 12ஆம் கிளாஸ் பொண்ணு 12ஆம் கிளாஸ் பொண்ணுல 12 ஏஜ் 10 வயசு பொண்ணா, ஓகே 10 வயசு பொண்ணு ஏதோ ரேப் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கு தயவுசெய்து தூக்கு தண்டனை ஏற்பாடு பண்ணுங்க. நம்ம வந்து
அது என்ன ஊருக்கு அது அந்த எல்லின்ஸ் வெள்ளியன் எல்லின்னு சொல்லிட்டு அந்த மொபைல் கடை வச்சிருந்து அப்பாவும் பையனும் இது பண்ணாங்கல்ல, ஜெயராஜ் பெனிக்ஸ் மேட்டர்ல எப்படி தூக்கு தண்டனை கொடுத்தாங்களோ எல்லாருக்குமே அதே போல கண்டிப்பா விஜய் சார் நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் இது நடக்கும். வெற்றி கண்டிப்பா நீங்க தான் சொல்லியிருக்கீங்க வெற்றி நிச்சயம்னு. நீங்க எடுக்கிற முடிவு தான் மக்களுக்கு வெற்றி. கண்டிப்பா உங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுங்க, யாரா இருந்தாலும் சரி. பெரிய ஹையர் ஆஃபீஸராக இருக்கட்டும், மிடில் கிளாஸாக இருக்கட்டும், போர் கிளாஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே தண்டனை கண்டிப்பாக உண்டு. தப்பு பண்ணும்போது தண்டனை உண்டு. அது இந்த மாதிரி விஷயத்தில் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். அது வந்து தயவுசெய்து தூக்கு தண்டனையாக மாற்றுங்க. இந்த டிவி காட்சியில சட்டம் ஒழுங்கு அவங்க இப்பதாங்க வந்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 50 வருஷமா இருந்தாங்கல்ல, அவங்க ஆட்சியில நடக்காததெல்லாமா இப்ப இந்த ஆட்சியில நடந்துச்சு. நல்லா சிந்திச்சு பார்க்கணும். அதுவும் இப்ப வந்திருக்கிற எல்லாம் எல்லா இளைஞருங்க. ஏன் இந்த ஆட்சியை கவுக்குறதுக்கு கூட சரி நடக்கலாம்ல. பொறுமையா இருக்கிறாரு, பொறுமையா செய்வாரு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. இப்ப சமீபத்துல ஒரு 3 நாளாவே நிறைய நியூஸ் எல்லாம் பார்க்க முடியும். சரிங்க, இப்ப நீங்க சொல்றீங்க, ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்ல. இந்த 2 பேருமே ஆட்சி நடத்தினாங்களே, பாலியல் வன்கொடுமை குடும்பம் இல்லாம இருந்ததா? விபச்சாரம் நடத்தாம இருந்தாங்களா? நம்ம நியூஸ்ல பாக்குறோம், நேர்ல பார்க்கல, நியூஸ்ல பாக்குறோம், மீடியால பாக்குறோம். நடக்காம இருந்ததா? இப்ப போக போக கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணுவாங்க. அந்த குற்ற செயல நடக்காம இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை முயற்சி பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையும் இருக்கு. இப்போ மற்ற ஆட்சியோட இந்த ஆட்சி கொஞ்சம் அது போக போக தாங்க தெரியும். எடுத்த உடனே நம்ம வந்து கொடி நாட்டிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் என்னன்றத மக்களும் புரிஞ்சுக்குவாங்க. எடுத்த உடனே புரிஞ்சுக்கிறதுக்கு அவர் ஒன்றும் கடவுள் கிடையாது. அவரும் ஒரு மனுஷன்தான். பல பேருக்கு பதில் சொல்லணும். அந்த சீட்டை பற்றி உங்களுக்கும் தெரியும். எடுத்த உடனே ஒன்று செஞ்சிட முடியாது. அதுக்கு சட்ட ஆலோசனைன்னு இருக்கு, சட்ட நிறுவனர்களும் இருக்கிறாங்க. பல பேரை கன்சல்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த தீர்ப்பு வருமே தவிர, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சும்மா அவர் மேலே குறை சொல்றது, இவர் மேலே குறை சொல்றது, அதெல்லாம் இல்லை. அது மாதிரி செய்யவும் கூடாது. பொறுத்திருந்து வெயிட் பண்ணி பார்ப்போம், நல்லது நடக்கும். இப்போ இந்த நடந்த சம்பவத்துக்கு தண்டனை எப்படி கொடுத்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா மரண தண்டனை. இனி எந்த ஒரு பொண்ணு பெற்றவங்களுடைய வேதனை அதெல்லாம் சும்மா கிடையாதுங்க. இப்போ நான் தான் வீட்டில் பிள்ளைங்களை விட்டுட்டு வரேன். பிள்ளைங்களுக்காக தான் நாங்கள் வெளியே வேலைக்கு வரோம். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்துக்குவாங்கன்ற நம்பிக்கையில தான் வருவோம். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கெடுத்துட்டு போடான்னு விட்டுட்டா நாங்களாம் இங்கே இருப்போம். அப்படி இருந்தால் விடுவோமா? நாங்களாம் வெட்டி கூட போட மாட்டோம். அது தப்பு தான். இந்த மாதிரி செய்கிறவனுக்கு மரண தண்டனைன்றதை விட இன்னும் பயங்கரமான தண்டனை கூட கொடுக்கலாம். மரண தண்டனைன்றதை விட ஒரு 1 ஹவர்ல செத்து போயிடுவான். அதை விட கொடுமையான தண்டனையை கொடுக்கணும். அதுக்கு என்ன வழின்றத பார்த்து அவங்க செய்யணும். அதுதான். ஓகே, நன்றி. சட்ட ஒழுங்கு சூப்பருங்க. அதாவது நீங்கள் நினைக்கும் போது புதுக்கோட்டையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. தலைவர் அங்கே உட்காந்துக்கிட்டே இருக்காராம். ஒரு பையனை வெட்ட போகிறாங்களா, அவர் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாராம். ஸ்டாலின் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாராம். அது போலீஸ்காரனும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தானா. அவன் போய் ஐயா ஐயான்னு கெஞ்சிரானா. அப்போ கூட ஒன்றுங்க கண்டுக்காம தான் இருந்தாங்களாம். சட்ட ஒழுங்கு வந்து அவங்கவுங்க கட்சிக்கு தகுந்தது மாதிரி நடத்துவாங்க. இவன் நம்ம விஜய் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, எல்லாத்தையும் ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தானே வந்திருக்காரு. நீ பொது அதாவது குழந்தைகள் காப்பகம், மக்கள் காப்பகம், பெண்கள் காப்பகம், முதியோர் காப்பகம்ட்டு அதுக்கு தானே வந்திருக்காரு. அதுக்கு தான் முதலமைச்சராக வந்திருக்காரு. இன்னைக்கு வந்து கன்னியாகுமரியில் ஒரு 28 வயசு பொண்ணுக்கு அவர் அமைச்சர் பதவி கொடுத்துருக்காருனாக்கா என்ன அர்த்தம்? யாருக்காவது கொடுத்துருக்காங்களா இது வரைக்கும்? யாருக்கும் கொடுத்தது கிடையாது. இன்னைக்கு 2 பிராமின் கொடுத்ததுனால சண்டை போட்டாங்க. வைகோ அன்னைக்கு பேசினாரு. பிராமின் கொடுத்ததுனால 25 வருஷமா ஆண்டுகிட்டு இருந்ததே பிராமின் தானே ஜெயலலிதா அப்படின்னு சொன்னார் அவரு. அவர் எப்பேற்பட்ட ஆள் வைகோ? அவர் ஒரு பெரிய வக்கீலுங்க. அவரு அப்பேற்பட்ட மனுஷனே அவரே சொன்னாரு, ஏற்கனவே ஆண்டது ஜெயலலிதா தானே, இப்போ ஏன் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாரு. விஜய் பத்திலாம் யாரும் குறை சொல்ல முடியாதுங்க. இப்ப நிறைய சம்பவங்கள்லாம் நடக்குது இல்ல. ஐயோ, வந்து 12 நாள் தாங்க ஆகுது. அதுக்கிட்ட நீ வந்து எட்ரா புறா கத்தி எட்ரான்னு சொல்ல முடியாது. இவர் போட்ட ஆர்டர்லாம் நிறைவேற்றுறது யாரு? சட்டத்திட்ட ஒழுங்கு. அதாவது காவல்துறை தான் இதை கண்காணிக்கணும். நேற்று இதுக்காக தான் விஜய் படம் ஒரு படம் தெரி படம் போட்ட சன் டிவியில் போட்டாங்க. பார்த்தீங்களா? இல்லாம கட் பண்ணிட்டு வந்துட்டான் அப்படின்ட்டு. ஏன் போட்டான்? ஒரு பெண்களை வந்து இந்த மாதிரி அவமானப்படுத்துறாங்க, கேவலப்படுத்துறாங்க அப்படின்னு தானே அதை போட்டான். அந்த படத்தை பார்த்தீங்களா இல்லையா? நீங்கள் படம் பார்த்துருக்கீங்களா இல்லையா? சன் டிவியில் போட்டான். அதை இது எதுக்காக அவன் போடுறான்னு போட்டு இன்னைக்கு என்ன சொல்றாரு,
ஸ்டாலின் பையனும் ஸ்டாலினும் அதாவது தாவிக்காக இருக்கக்கூடாது, நாங்கள் 2 பேர் தான் இருக்கணும், ஒன்று டிஎம்கே இருக்கணும், எல்லாரும் ஏடிஎம்கே இருக்கணும், அப்போ தான் நாங்கள் கொள்ளையடிக்க முடியும் அப்படின்னு அவங்க இருக்காங்க. அதுதான் எனக்கு பிடிக்கல. சட்ட ஒழுங்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க இங்க? போன ஆட்சிக்கு இந்த ஆட்சிக்கு என்ன வித்தியாசம்? போன ஆட்சி ஏதாச்சும் பரவாயில்ல, போன ஆட்சியோட இது பரவாயில்ல நினைக்கிறேன். பரவாயில்ல, எந்த பிரச்சனை இல்லை. ஆனா இப்போ இப்போ ஒரு பொண்ணுக்கு ஆமா கோயம்புத்தூர்ல 10 வயது குழந்தை அது மேலே பண்ணாமல் தான் நல்லா இருக்கும். இல்ல அதுக்கெல்லாம் எந்த மாதிரி தண்டனை அதிகமா கொடுத்தா நல்லா இருக்கும்? அதிகமாக ஆனால் என்ன அப்போ அடுத்த வந்து அவன் வந்து செய்ய மாட்டான். சரிங்களா? அடுத்த நம்ம கண்ணுக்கு எது செய்து அவன் செய்ய மாட்டான். கண்டிப்பாக அது நடக்கும். அதனால் பாவம் இல்லை, அது குழந்தை இல்லை. அவங்க அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. விஜய் சார் தான் ஃபோன் பண்ணி பேசினாங்களே, பார்க்க அப்படியே நடந்தால் சரி. யாருக்கும் எந்த கடுகு நடக்கூடாது. லேடிஸ்லாம் ஃப்ரீயாக இருக்கும். ஆன் டைம் போகிறாங்க, வேலைக்கு வராங்க, செய்கிறாங்க. அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. இனிமேல் கரெக்டாக நல்லா இருக்கும். இனிமேல் அடுத்த ஆட்சி இந்த ஆட்சி அது அடுத்த ஆட்சியும் அவன் தான் வரணும். அடுத்த ஆட்சி இவர் தான் வரும். அவை தான் யார் இவன் 2 கட்சி ஏடிஎம்கே டிஎம்கே வேணும். நான் ரீசெண்டாக இப்போ நேற்று ஒரு இடத்துல பார்த்தேன், காவல்துறை கொஞ்சம் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. முன்ன இருந்த டிஎம்கே பீரியட்ல அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கிடையாது. ஒரு ஒரு இலக்கரமாக ஒரு மாதிரி தான் பேசுவாங்க. நான் இப்போ பார்க்குற சூழ்நிலையில் காவல்துறை இப்போ கொஞ்சம் நல்லா பேசுகிறாங்க, தன்மையாக பேசுகிறாங்க. அந்த ஒரு வீண்டா விதமெல்லாம் பேசுறது இல்லை, பேசுறதே ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்தாம பேசுகிறாங்க. போன ஆட்சியை விட இந்த ஆட்சி கொஞ்சம் பரவாயில்ல. ஓகே, ஏன்னா இப்போ அடுத்தடுத்து நியூஸ்லாம் பார்க்குறோம், நிறைய இந்த கொலை அப்புறம் பாலியல் ரீதியாக நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். இப்போ கூட கோயம்புத்தூர்ல 10 வயசு சின்ன குழந்தைக்கு நடந்துச்சு. ஆமாம், இதெல்லாம் அடுத்தடுத்து வர்றதுனால நிறைய பேர் போதை சார், போதை, ஊசி, மாத்திரை இதெல்லாம் வந்து டோட்டலாகவே தடை பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா போன ஆட்சிக்கு இந்த ஆட்சிக்கு என்ன டிஃப்ரெண்ட்? ஏன்னா இதுவும் அதே மாதிரி நடக்கும். போன ஆட்சி நல்லா தான் இருந்தது, ஆனால் போதை விஷயத்த வந்து அவங்க கை விட்டாங்க. போதை விஷயத்த வந்து கடுமையாக கண்டிச்சிருந்தா இந்த மாதிரி இந்த 10 வயசு இந்த பொண்ணெல்லாம் சாகணும்னு அவசியமே கிடையாது. அதுக்கு முக்கிய காரணம் போதை தான். போதை இல்லாமல் இருந்தால் சமுதாயம் நல்லா இருக்கும். இப்போ இவங்க இதை கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இவங்களால வந்து கண்ட்ரோல்ல இல்லைனாலும் இப்போ ஒரு பயம் இருக்கு. முன்ன வந்து டிஎம்கே இருந்த பீரியட்ல வந்து அவங்கவுங்க வந்து ஒரு கேஷுவலா கூட ரோட்லயே வந்து ஒரு கெஸ்ட் கூட போட்டு அச்சுன்னு போறானுங்க பசங்க. இப்போ வந்து போலீஸை பார்த்தா ஒரு பயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து போலீஸ் மேல ஒரு பயம் இல்லாம இருந்தது. இப்போ போலீஸை பார்த்தாலே பயப்படுறாங்க. ஐயோ இந்த மாதிரி ஒரு கடுமையா ஒரு பக்காவா ஸ்டிக் பண்றாங்க. அதனால கொஞ்சம் டிவிக்கா வச்சு என்ன பார்க்க போனா அவர் வந்து ஒரு நல்ல ஒரு சட்டத்தை அமலுக்கு கொண்டு வராரு. தமிழ்நாட்டுக்கு ஒரு சட்டத்தை வந்து கடுமையான ஒரு சட்டத்தை வந்து எடுத்துன்னு வர்றாரு. அப்படி பார்க்க போன இந்த திமுக ஆட்சியிலோ இல்லை அதிமுக ஆட்சியிலையோ அந்த அளவுக்கு வந்து ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வரல, ஒரு கடுமையான ஒரு சட்டத்தை போடல. ஆனால் விஜய் சார் வந்த முதலமைச்சராக அவர் ஒரு சட்டத்தை வந்து ஒரு கடுமையாக போட்டுக்கிறாரு. அதாவது வந்து ஒரு சட்டம் போட்டால் எல்லாருமே வந்து ஒரு பயம் வரும். ஒரு தப்பு செய்கிறான்னா தப்பு செய்யறதுக்கு முன்னாடி அவங்க யோசிக்கணும், அதே நம்ம தப்பு செஞ்சால் தண்டனை கொடுத்துருவாங்க, மரண தண்டனை கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு ஒரு பயம் வரும். அப்படி பயம் வந்தால் தான் யாருமே ஒரு தப்பு செய்ய மாட்டாங்க. சட்டம் வந்து ஒழுங்கு இல்லை, சட்டத்தில் வந்து தப்பிச்சு வந்துடுறாங்க அப்படின்னு பார்த்து யாருக்கும் பயம் வந்து இருக்காது. தப்பு எல்லாருமே செய்வாங்க. ஒரு பயம் இருந்தால் தான் யாருமே செய்யாது. ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஒரு மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்தால் தான், ஒரு சட்டத்துக்குள்ள ஒரு பயம் இருந்தால் தான் யாருமே தப்பு செய்யறதுக்கு யோசனை பண்ணணும். இப்போ நடந்த சம்பவத்துக்குலாம் தண்டனை அதிகமாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எந்த மாதிரியான தண்டனை அதிகமாக? இல்லை, இது வந்து மரண தண்டனை தான் கொடுக்கணுங்க. இந்த பொண்ணு கேஸ் வந்து கற்பனை கேஸ் எல்லாம் வந்து கூட்டும் போய் பாலத்துக்கு கண் பண்ணி சட்டவிரோதமாக வந்து அவங்க செயல்படுறது வந்து கற்பனை சாவடிச்சிக்கிறாங்க. அது இல்லாமல் அது வந்து பெரிய ரொம்ப மறக்க முடியாத ஒரு விஷயம். அது வந்து அதனால வந்து அவங்க வந்து மரண தண்டனை தான் கொடுக்கணும். இப்போ இந்த டிவி ஆட்சியில் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? டிவிக்கு ஆட்சி நல்லா தான் செயல்படும்னு நினச்சி போட்டாங்க மக்கள், நல்லா தான் நடக்கும். ஆனால் வந்து அவர் நடிகராக இருக்கார் விஜய், அவருக்கு வந்து இன்னும் இந்த நாட்டினுடைய நடப்பு என்னன்னு தெரிய மாட்டேங்குது. எல்லா அதிகாரிகள் அவங்க சொல்கிறத தலையாடிக்கிட்டே தான் இருக்கிறாரு. இன்னும் வந்து போன ஆட்சியில் வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லை, கற்பழிப்பு நடக்குது அது இதுன்னு சொன்னாங்க. அதே தான் இப்போது நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ 25 ரேப்பு, அது முன்னுக்கு அங்கே கொலை, கற்பழிப்பு, திருடு எல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது ஆட்டோமேட்டிக்காக. அது அந்த ஆட்சியில் மாதிரி தான் இந்த ஆட்சியில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒன்றும் வித்தியாசம் ஒன்றும் தெரியலை. ஆட்சிக்கு வந்து 15 நாள் தானே ஆகுது. 15 நாளையிலே இவ்வளோதான் இருக்குங்களே.
15 நாளில் அது அந்த ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் கம்பேர் பண்ணால் கரெக்டாக தானே இருக்குது. ஒன்றும் குறைஞ்ச மாதிரி இல்ல தெரியல. அத இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்காரு, இன்னும் அதுக்கப்புறம் தானே ஆக்ஷன் எடுப்பாரு. அது ஆக்ஷன் எடுத்தால் நல்லது. எடுக்கிறாரா எடுக்கலையாங்கிறது எப்படி தெரியும்? 15 நாள் முதல் கோணம் முற்றிலும் கோணம் சொல்லுவாங்க. 5 வளையாது 50 வளையாது. அதே மாதிரி தான் நடக்கும் எப்போவுமே பார்க்க போனால் ஆட்சி. இப்ப இந்த சமீபத்தில் நடந்த சம்பவத்துக்கெல்லாம் தண்டனை எந்த மாதிரியா கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த கோயம்புத்தூர்ல 10 வயது குழந்தைக்கு நடந்துச்சு, இதெல்லாம் தண்டனை நான் சரிச்சாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? தண்டனை நல்லா இருந்துச்சுன்னா சட்டம் ஒழுங்கு குறையும், அவ்வளோதான். சட்டம் வந்து ஒருத்தன் செய்கிறான், ஒருத்தர் கண்ணை நோண்டினானா கண்ணை எடுத்தாதான் அவனுக்கு வந்து சட்டம் குறையும். கையை வெட்டினானா கையை வெட்டணும். திருடுற கற்பனை பண்ணுறானா அவனுக்கு ஏதாவது தண்டனை அதிகமாக எங்கே போட்டு அது ஏதாவது பண்ணிட்டா இது மனித நேயம்னு ஒரு அமைப்பு வரும். அவங்கள ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு வருவாங்க. அதுக்கு சட்டம் என்ன ஒன்று வளைஞ்சு கொடுத்துரும். அப்போ அவன் மறுபடியும் சட்டம் பண்ணுவேன். ஒருத்தன் தண்டனை பண்ணிட்டு உள்ளே இருக்க போனான்னா அரசியல்வாதியை குறுக்கிட்டு அவனை வெளியில் கொண்டாட பார்க்குறேன். அப்புறம் எப்படி சட்டம் நல்லா இருக்கும்? இருக்காது. எப்போ எந்த காலத்துலையுமே இருக்காது. அரசியல் குறுக்கிட்டு இருக்கக்கூடாது. மனித நேயம் அந்த நேயம் இந்த நேயம்னு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வெளியில் கொண்டாட நினைக்கக்கூடாது. அதெல்லாம் வர்ற வரைக்கும் இந்த லெவலில் தாங்க இருக்கும். ஒருத்தன் திருடிட்டு செயலுக்கு போனேன், அவன் என் கட்சிக்காரன் வெளியில் விடுறான்னு சொல்லி போனான்னா அவன் போலீஸ் என்ன பண்ணும்? சரி என்னப்பா பண்ணுறதுன்னு வெளியில் விட்டுரும். அவன் செய்கிறத செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். அது நம்ம 10 நாளில் எதுவும் சொல்ல முடியாது. அரசியல் பற்றி நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ தானே வந்திருக்காங்க அவங்க. இதுக்கு முன்னே இருந்தவங்க என்ன பண்ணாங்களோ அது தெரில. பண்ணாங்க கரெக்டாக இருந்தது. இவங்க இப்போ தான் வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாலும் தெரியாது. இவங்களுக்கும் சொல்கிறேன், இவங்களும் அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து பண்ணாங்கன்னா தான் எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ 10-15 நாள்ல அதுக்குள்ள நிறைய சட்ட ஒழுங்கு நிறைய பிரச்சனை அப்படின்னு நியூஸ் வருது. பிரச்சனை இருக்குதான், எல்லாரும் கேள்விப்படுறது தான். அது நம்ம எதுவும் பண்ண முடியும். நம்ம ஒரு ஆள் சொல்லி என்ன பண்ண முடியும்? எல்லாரும் சேர்ந்து சொன்னா தான் அது. நம்ம ஒரு ஆள்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நடந்துக்கு தான் இருக்குது, எல்லாம் பண்ணிட்டு தாங்கிறாங்க. எல்லா ஆட்சியும் நடக்கிறது தான் அது. ஆனால் கொஞ்சம் நல்லா இது பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் கரெக்டாக பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். சட்ட ஒழுங்கெல்லாம் வந்து நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. இருந்ததை விட படு மோசமாக இருக்குது, கேவலமாக இருக்குது போன ஆட்சியில் இருந்ததை விட. ஆமாம்.